பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டு வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணார்சன பைரவாய் நமக. பைரவ ஆசீர்வாதம். வெள்ளிக்கிழமைனாவே தெய்வத்துக்கு உகுந்த திதின்னு சொல்லுவோம். நம்ம வாரம் 7 நாள் கோயிலுக்கு போகிற மொழியும் வெள்ளிக்கிழமை நம்ம கோவிலுக்கு போயிட்டு போகலாங்கிற ஒரு சின்ன உணர்வு நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த வெள்ளிக்கிழமையில சுவாமி தரிசனம் பண்ணால் தெய்வ கடாட்சங்கள், சக்திகள், பிரார்த்தனைகள் நிறைவேறுங்கிறதா ஐதீகமே. வரக்கூடிய ரொம்ப அற்புதமான தேதியில், அற்புதமான கிழமையில் அமைஞ்சிருக்கக்கூடியதான் தேய்பிறை அஷ்டமி 12/12/2025 தேய்பிறை அஷ்டமி. நம்ம தென்னக காசி பைரவ திருக்கோவிலில் ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமியும் ரொம்ப அற்புதமாக பால் அபிஷேகம் நடந்துட்டுருக்கு. உங்கள் கையாலேயே பைரவருக்கு அபிஷேகம் பண்ணுறோம். சொர்ண லிங்கத்துக்கும் சொர்ணாகர்ஷ்ண பைரவருக்கும் கர்ப்பகிரகத்துக்குள்ள நீங்கள் வந்து உங்கள் கையால் பால் அபிஷேகம், ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே கர்ப்பகிரகத்தில் கால் வச்சு அபிஷேகம் பண்ணுறது சிறப்பு. இந்த அஷ்டமிங்கிறது ரொம்ப சக்தியையும் ரொம்ப அற்புதமான நாளில் வருது. வெள்ளிக்கிழமை வர்றது ரொம்ப ரேரு. இந்த மாதம் வந்திருக்குங்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷம். பைரவா அப்படின்னாவே உங்களை காவல் காக்கக்கூடிய சக்தி பைரவர் கொடுப்பார். இந்த அஷ்டமியில் என்ன மனசில் பிரார்த்தனை பண்ணி என்ன சங்கல்பத்தை வச்சிங்கன்னா, எந்த கோரிக்கையை வச்சிங்கனாலும் இந்த தேய்பிறை அஷ்டமியில் உங்கள் கையாலே பால் அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு நிறைவேறுங்கிறதான். கல்யாண தடையாக மனசில் பிரார்த்தனை பண்ணி பால் ஊற்றுங்க. உடல் ஆரோக்கியமாக, ஃபினான்ஷியல் கஷ்டமாக, தடைப்பட்டு இருக்கா, தொழில் அபிவிருத்தி இல்லையா, என்ன சங்கல்பம் மனசில் பிரார்த்தனை பண்ணுமோ அந்த சங்கல்பம் நிறைவேறுங்கிறதான் இந்த அஷ்டமி திதி. 2 காலம், காலை 9 மணிக்கு ஒரு காலம், 12:30 மணிக்கு தீபாராதனை. அந்த தீபாராதனைங்கிறதே கவச அலங்காரம், சும்மா தகதகன்னு தங்க பூச்சில் வரக்கூடிய கவச அலங்காரம். மாலை 4 மணிக்கு 2ஆம் காலம் ஆரம்பிக்குது. இரவு 8 மணிக்கு ராஜ அலங்காரம். பாருங்க, ராஜ அலங்காரத்தை பாருங்க. கோடான கோடி புண்ணியம் தான் அது. ஒரு கும்பாபிஷேகம் பார்த்தா அவ்வளோ பெரிய பாக்கியன்னு சொல்லுவாங்க. இந்த ராஜ அலங்காரத்தை பார்க்கறது பெரிய புண்ணியம். கண்டிப்பாக பைரவர் அருள் கிடைக்குன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அஷ்டமி திதியில் சந்தித்து எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் வழங்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக.